அத்தியாயம் 4. குரு. நிர்ணயிக்கப்பட்ட லட்சியத்தையும் அதை அடைய சரியான வழிமுறையையும் கருத்தில் கொண்ட பிறகு நமக்கு பொருத்தமான வழிகாட்டியை கண்டுபிடிப்பதுதான் அடுத்தபடி நாம் கவனம் செலுத்த வேண்டிய செயல். அந்த வழிகாட்டி நம்மை மெய்மை நிலையை அடைவதற்கான பாதையில் வெற்றிகரமாக அழைத்து செல்பவராக இருக்க வேண்டும். உலகாயத சாதனைகள் உட்பட எல்லாவிதமான பணிகளுக்கும் ஒரு திறமையுள்ள வழிகாட்டியின் உதவி நமக்கு தேவை. ஓரளவு விஷயம் தெரிந்த பின் நாம் நமது சொந்த முயற்சியினால் முன்னேற முடியலாம். அப்போதும் கூட கடந்த காலத்து ஆசிரியர்களால் புத்தகங்களில் எழுதி வைக்கப்பட்டுள்ள அவர்களது அனுபவங்களை நாம் சார்ந்திருக்க வேண்டும். ஆன்மீகத்துறை இதற்கு முற்றிலும் மாறானது. நாம் இத்துறையில் முன்னேற்றம் அடையும் போதும் மேல்நிலைகளை அடையும் போதும் நமக்கு குருவின், அதாவது மாஸ்டரின் தேவை மேலும் மேலும் அதிகரிக்கிறது. இந்த விஷயத்தில் புத்தகங்கள் நமக்கு பயன்படுவது இல்லை. மேம்போக்காக விஷயங்களை அறிந்து கொண்டு ஆன்மீகத்துறையில் அழகான சொற்பொழிவுகள் செய்து விவாதத்தில் வெற்றி பெற அவை உதவலாம். ஆனால் அவற்றின் மூலம் மட்டுமே ஆன்மீகத்தை நடைமுறையில் அணுக முடியாது. புத்தகங்களில் இருந்து பெற்ற அறிவை அடிப்படையாக கொண்டு செய்யப்படும் யோக பயிற்சிகளும் சாதனைகளும் பெரும்பாலும் நம்மை வழிதவறச் செய்கின்றன. மேலும் நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தீங்கும் கூட விளைவிக்கின்றன. திறமையுள்ள குருவின் ஆதரவும் உதவியும் மட்டுமே நமது கடைசி இலக்கிற்கு நம்மை அழைத்துச் செல்லும். பேரும் புகழும் பெற்ற பாரசீக கவியும் ஆன்மீகத்தைப் பற்றி 18 நூல்கள் எழுதியவருமான மௌலானா ரூமி என்பவர் ஒரு சமயம் ஒரு பெரிய மகானிடமிருந்து ஆன்மீக பயிற்சி பெற அவரை அணுகினார். அந்த மகான், இவர் தன்னிடம் ஆன்மீகத்தில் அனுபவ ரீதியாக பயிற்சி பெற விரும்பினால் இவருடைய எல்லா புத்தகங்களையும் ஆற்றில் தூக்கி எறிந்துவிட்டு வரவேண்டும் என்று சொல்லிவிட்டார். தான் ஆயுள் முழுவதும் செய்த உழைப்பு வீணாகிவிடும் என்று எண்ணியதால் அவர் இதற்கு சம்மதிக்கவில்லை. பல தடவை அவர் அந்த மகானை அணுகி தனது விருப்பத்தை தெரிவித்த பொழுதும் அதே பதில்தான் கிடைத்தது. வேறு வழி ஒன்றும் கிடைக்காததால் அவர் அந்த மகானின் நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்து தனது எல்லா புத்தகங்களையும் தண்ணீரில் எறிந்துவிட்டு அவருடைய சீடரானார். பயிற்சி மார்க்கத்தில் அனுபவபூர்வமான பயிற்சியின் மூலம்தான் உண்மையான மெய்மை உணர்வு வருகின்றது. அதற்கு அறிவோ புலமையோ சிறிது கூட பயன்படாது. ஆகையால் ஆன்மீகத்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு குரு அல்லது மாஸ்டரின் உதவி மிகவும் இன்றியமையாதது, தவிர்க்க முடியாதது. ஆயினும் சில மகர்ஷிகள் தமது சொந்த முயற்சியினாலேயே கடவுளிடம் நேரடியாக சரணடைந்து பூரணத்துவத்தை அடைந்திருக்கின்றனர். ஆனால் இப்படிப்பட்ட உதாரணங்கள் மிக அரிதே. இம்மாதிரியான வழி உண்மையாகவே மிக கடுமையான வழியாகும். மிக அசாதாரணமான தன்மை அருளப்பட்ட ஒரு சிலர்தான் இந்த வழியை பின்பற்ற முடியும். குரு என்பவரே கடவுளையும் மனிதனையும் இணைக்கும் பாலமாவார். அவர் மூலமாக மட்டுமே நாம் கடவுளை அடைய முடியும். வழியில் உள்ள சிக்கல்களில் இருந்து நம்மை விடுவிக்கும் ஒரே சக்தி அவர்தான். நாம் ஆன்மீக பாதையில் செல்லும்போது சக்கரங்கள் என்றும் உவமானத்திற்காக தாமரைகள் என்று சொல்லப்படும் மையங்கள் வழியாக கடந்து செல்ல வேண்டும். இவை மனிதனுக்கு அருளப்பட்டிருக்கும் தெய்வீக சக்தியின் ஆற்றல் திரண்டு குவிந்திருக்கும் மையங்களாகும். இவை மனித உடலில் வெவ்வேறு இடங்களில் அமைந்துள்ளன. கணக்கற்ற இழைகளினால் பின்னப்பட்ட வலை 2 மையங்களுக்கு இடையே உள்ள பிரதேசத்தில் காணப்படுகிறது. நாம் ஆன்மீக பாதையில் செல்லும் பொழுது நடுவில் இருக்கும் பிரதேசங்களில் இவ்வலைகள் வழியாக செல்ல வேண்டும். நமது போகத்தை பூர்த்தி செய்வதற்காக இந்த சிக்கல் நிலையிலேயே அதிக காலம் தங்க வேண்டும். இங்கு போகம் என்றால் நாம் செய்த பழைய செயல்களின்
பயனை அனுபவிப்பது மட்டும்தான் என்று பொருளல்ல. சொல்லப்போனால் உண்மையில் இது நாம் ஏற்கனவே சென்று அடைந்துள்ள மையங்களிலுள்ள நெளிவு சுழிவுகளை உணர்த்துவதே ஆகும். இந்த மையங்களில் போகத்திற்காக சாதாரணமாக நாம் நீண்ட காலம் தங்க வேண்டியிருக்கிறது. மேலும் தம் சொந்த முயற்சியினாலேயே இதிலிருந்து வெளிவருவது என்பது பலருக்கும் அநேகமாக முடியாத செயலே. ஆரம்ப நிலையிலுள்ள சில பிரதேசங்களில் இது சாத்தியமாகலாம். ஆனால் அதன் பிறகு இது பெரிதும் முடியாததாகி விடுகிறது. பண்டைய கால முனிவர்கள் பலர் தமது சொந்த முயற்சியினால் மட்டுமே இவற்றை கடக்க முயற்சி செய்து கடக்க முடியாமல் தங்கள் ஆயுள் முழுவதும் முதலாவது அல்லது இரண்டாவது கட்டத்திலேயே தங்கிவிட்டனர். உண்மை என்னவென்றால், ஓரளவு மேல்நிலைகளை அடையும் போது அங்குள்ள சறுக்கும் தன்மையுடைய நிலைகளை எதிர்நோக்க வேண்டி வருகிறது. அங்கே நாம் சில சமயங்களில் சிறிது முன்னேறினாலும் கூட விரைவிலேயே சறுக்கி விழுந்து விடுகிறோம். இம்மாதிரி பல முறை நேர்ந்து முன்னேறுவது என்பது மிகவும் கடினமானதும் ஏறத்தாழ அசாத்தியமானதுமாக ஆகிறது. இந்நிலையில் தகுதி வாய்ந்த குருநாதரின் வலுவான உந்துதல் மட்டுமே அந்த சுழல்களில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வர முடியும். மாஸ்டருக்கு சக்தியும் திறமையும் குறைவின்றி இருந்தால் அவர் தன்னுடைய சொந்த சங்கல்ப சக்தியால் சீடனை இம்மாதிரி சிக்கலில் இருந்து விடுவித்து அதற்கு அடுத்த உயர்நிலையில் வைக்கிறார். ஆகையால் நாம் தேர்ந்தெடுக்கும் வழிகாட்டி மிகச்சிறந்த தகுதி உள்ளவராகவும் தன்னிடமிருக்கும் அசாதாரண சக்தியால் ஒரு பார்வையிலேயே எல்லா சிக்கல்களையும் தகர்த்து நீக்கும் தகுதி உள்ளவராகவும் இருக்க வேண்டும். பூரணத்துவத்தை அடைந்தவரும் நான் என்ற எண்ணத்தை முழுவதும் துறந்த ஒருவரால் மட்டுமே இது சாத்தியமாகும். ஆகையால் நாம் அன்புணர்வுடனும் ஈர்ப்புடனும் அப்படிப்பட்ட மகாசக்தியுடன் நம்மையே இணைத்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி நம் மனதில் எந்தவிதமான பாவனை இருந்தாலும் பரவாயில்லை. அவரை நாம் நண்பன் என்றோ மாஸ்டர் என்றோ வேலைக்காரன் என்றோ எப்படி அழைக்க விருப்பப்படுகிறோமோ அப்படி அழைக்கலாம். எப்படி அழைத்தாலும் அவர் நமக்கு வழிகாட்டி அல்லது குருவாகத்தான் இருக்கிறார். அவ்வாறுதான் பொதுவாக அழைக்கப்படுகிறார். இன்று தெய்வ நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு இந்துவும் ஆன்மீக நன்மைக்கான பேராவலை தணிப்பதற்காக தனக்கு ஒரு குரு கண்டிப்பாக தேவை என்று பெரும்பாலும் நம்புகிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதற்கேற்ற ஒரு சரியான குருவை தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் போதுமான கவனம் செலுத்துவது இல்லை. பொதுவாக குருவின் திறமைகளையோ தகுதியையோ கருத்தில் கொள்ளாமல் மக்கள் ஏதோ ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களின் வற்புறுத்தலினாலோ அல்லது பாமர மக்களை தன்பால் கவர்வதற்காக குரு என்று கூறிக்கொள்பவர்கள் நிகழ்த்தும் அற்புதங்களால் கவரப்பட்டோ அவ்வாறு தூண்டப்படுகிறார்கள். இவ்வாறு சீடர்களை பிடிப்பவர்களுக்கு குறைவில்லை. இவர்களது எண்ணிக்கையும் ஒரு மரத்தின் எண்ணற்ற இலை போல் உள்ளது. இவர்களில் அநேகருக்கு குருத்துவம் என்பது ஒரு லாபகரமான தொழில். இத்தொழிலின் மூலமாக வேறெந்த வழியிலும் சம்பாதிக்க முடியாத அளவு ஏராளமான செல்வம் இவர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இவர்களுக்கு சீடர்களிடமிருந்து உயர்ந்த மரியாதையும் தொண்டும் கிடைக்கிறது. இப்படியாக பாமர மக்கள் குருத்துவத்தை தொழிலாக கொண்ட சுயநலவாதிகளுக்கு எளிதில் இரையாகின்றனர். ஒரு சிறு அற்புதமோ அல்லது மனதை மயக்கும் கவர்ச்சி காட்சியோ ஆட்டுமந்தை போன்ற அவர்களை நூற்றுக்கணக்கில் கவர்ந்து இத்தகைய குருக்களின் பட்டியில் அடைத்து விடுவதற்கு போதுமானதாக இருக்கின்றது. தம்மை திருப்தி செய்யாதவர்களை சபித்து விடுவதாக சிறிது பயம் காட்டினால் ஆயிரக்கணக்கானவர்கள் இவர்களிடம் அடிபணிந்து நிற்பர். இத்துடன் அல்லாது இந்த பிழைக்கும் வழியை தங்களுக்கு மட்டுமே உரியதாக்கிக் கொள்வதற்காக தனிச்சலுகையுள்ள வகுப்பினர் மட்டுமே,
அவர் குடும்ப வாழ்க்கையில் இருப்பினும் சரி, துறவியாயினும் சரி, குருவாகும் உரிமை பெற்றவர்கள் என்று அடித்துக் கூறுவர். தங்களுடைய திறமையையும் தகுதியையும் கருத்தில் கொள்ளாமல் தம்முடைய பிறப்பினாலேயே சமயத்துறையில் உலகமகா குருக்களாக விளங்க உரிமையுண்டு என்பர். இக்காலத்தில் சந்நியாசிகள் மகாத்மாக்களாக நடித்துக் கொண்டும் தங்களை ஜகத்குரு என்று அறிவித்துக் கொண்டும் வருவதை நீங்கள் காணலாம். இம்மாதிரி பொய் வேடம் போடுவதையே தொழிலாக கொண்டவர்கள் தம் நாட்டிற்கும் மதத்திற்கும் அவமான சின்னமாக இருப்பவர்கள். தங்கள் சுயநலத்திற்காக பாமர மக்களை ஏய்த்து திரிவது பரிதாபத்திற்குரிய விஷயமல்லவா? இவர்களால் எவ்வளவு பெரிய தீங்கு விளைவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர மக்கள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. குருத்துவம் சிறப்புரிமை பெற்ற ஒரு வகுப்பினரின் தனிச்சலுகை என்ற முட்டாள்தனமான கொள்கை குருத்துவத்தையே தொழிலாக கொண்டவர்களால் தமது சுயநலத்தை பாதுகாத்து கொள்ள ஏற்படுத்தப்பட்டதுதான். சீடன் குருவிடம் கொண்ட புனித தொடர்பை எந்த சூழ்நிலையிலும் முறித்து கொள்ள முடியாது என்று எல்லோரும் நம்பும் கொள்கையையே இந்த பொய்யான குருமார்கள் தங்களது நிலையை பாதுகாத்துக் கொள்வதற்கான தந்திர உபாயமாக பயன்படுத்துகின்றனர். இது ஏமாற்று வேலையே அன்றி வேறில்லை. சீடனுக்கு தீட்சை கொடுக்கும் பழக்கம் சரியான அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான். ஆனால் அதனுடைய உண்மையான உட்கருத்தை புரிந்து கொள்ளாமல் இன்று இதனை தொழிலாக கொண்டவர்கள் இதை தவறான வழியில் உபயோகித்து இதனை கேவலப்படுத்தி விடுகிறார்கள். தீட்சை கொடுக்கும்போது சீடனின் காதில் மறைபொருளான சில வார்த்தைகளை ஓதி சில சடங்கு முறைகளை பின்பற்றி பூஜை செய்யுமாறு சொல்வதுதான் இத்தகைய குருவின் ஒரே வேலையாகும். இத்துடன் இத்தகைய குரு சீடனுக்கு செய்ய வேண்டிய கடமை முடிந்து போயிற்று. பிறகு ஆண்டுக்கு ஒரு முறை அவனுக்கு தரிசனம் கொடுத்து ஆண்டு சந்தா வசூலித்துக் கொள்வதைத் தவிர சீடனுடைய மேம்பாட்டிற்கு இவர்கள் வேறொன்றும் செய்வது இல்லை. ஆனால் உண்மையில் ஒரு சீடனின் இதயத்தில் தெய்வீக அன்பு முதலிடம் பெற்று வேரூன்றி அவனிடம் உண்மையான நம்பிக்கை தோன்றும்போதுதான் அவனுக்கு சம்பிரதாயப்படி தீட்சை கொடுக்க வேண்டும். தீட்சை என்பது சீடனுக்கும் மகோன்னதமான தெய்வீக சக்திக்கும் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது. அப்போது சீடன் தன்னுள் எவ்வளவுக்கு எவ்வளவு கிரகித்துக் கொள்ளும் ஆற்றலை வளர்த்து கொள்கிறானோ அதற்கு தகுந்தவாறு ஆன்மீக சக்தியானது தானாகவே அவனுள் பாய ஆரம்பிக்கிறது. இம்மாதிரி ஒரு உறுதியான தொடர்பை ஏற்படுத்துவது மாஸ்டருடைய சக்தியையும் திறமையையும் பொறுத்து உள்ளது. இதற்கு மாஸ்டரானவர் உயர்ந்த தகுதி படைத்தவராக இருத்தல் வேண்டும். உறுதியாக ஒரு முறை ஏற்படுத்தப்பட்ட தொடர்பு அந்த சீடன் முக்தி அடையும் வரை நீடித்திருக்கும். இத்தகைய சீடர்களுக்கு அந்த நிலையை அடைய அநேக பிறவிகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சீடனுக்கு மேற்கூறியபடி மிக மேன்மையான குருவால் சரியான முறையில் தீட்சை கொடுக்கப்பட்டிருந்தால் அவரை விட்டுவிடுவது அல்லது பிரிவது என்ற கேள்விக்கே இடமில்லை. ஆனால் குருத்துவத்தையே தமது தொழிலாக கருதுபவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக போலியான தீட்சை கொடுப்பதால் அவர்களுக்கு இந்த பிரச்சனை இடையறாத கவலையை கொடுக்கிறது. சீடனை எப்பொழுதுமே தன் பிடியில் வைத்துக் கொள்வதற்காக அவன் தங்களிடமிருந்து பிரிந்து போவதைப் பற்றி நினைத்தாலும் கூட அவன் நரகத்தின் எல்லா துன்பங்களையும் அனுபவிப்பான் என்பது ஆண்டவன் கட்டளை என்று சொல்வார்கள். அப்பாவி மக்கள் அதை வேதவாக்காக நம்பி தங்கள் குருவை அதிருப்திப்படுத்தும் எந்த செயலையும் செய்துவிடக்கூடாதே என்று பயந்து நடுங்கிக் கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட குருமார்கள் செய்யும் எல்லா அக்கிரமங்களையும் மக்கள் வேறு வழியின்றி மௌனமாக பொறுத்து கொள்கிறார்கள். இவ்வாறெல்லாம் நமது சாஸ்திரங்களில் எதுவுமே சொல்லப்படவில்லை என்று நான் உறுதியாகச் சொல்வேன். இது இந்த மதபோதகர்களின் தந்திரம்தான்.
எவராவது தான் தவறான குருவை தேர்ந்தெடுத்து விட்டதாகவோ அல்லது குருவின் தகுதியையோ திறமையையோ பற்றி தப்பு கணக்கு போட்டுவிட்டதாகவோ உணர்ந்தால் எந்த கணத்திலும் அந்த குருவை விட்டு பிரிவது அவரது பிறப்புரிமை என்பது எனது கொள்கை. மேலும் தான் அடைந்திருக்கும் நிலைக்கு அப்பால் தன்னை கொண்டு செல்ல குருவிற்கு தகுதியில்லை என்று அவர் அறிந்தால் மற்றொரு குருவை நாடவும் அவருக்கு சுதந்திரம் உண்டு. இதற்கு மாறாக ஒரு மனசாட்சியுள்ள குருவானவர் அந்த நிலையில் தன் சீடனுடைய முன்னேற்றம் ஒரு விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக தன்னைவிட அதிகமாக முன்னேறி அதிக தகுதி பெற்ற ஒரு குருவை அடைவதற்கு வழிகாட்ட வேண்டும். இது ஒரு தன்னலமற்ற உண்மையான குருவின் புனிதமான கடமை. குருவிடமிருந்து பிரிந்து செல்ல ஒரு சீடன் அனுமதி கேட்கும்போது குரு தன் சுயநலத்தின் காரணமாக அனுமதி அளிக்க மறுத்தால் சீடன் அவரிடமிருந்து உடனே தன்னை விடுவித்துக் கொண்டு மற்றொருவரை தேடுவதற்கு சுதந்திரம் உண்டு. எந்த ஒரு நெறிமுறையும் மத நியதியும் இம்மாதிரி அவன் செய்வதை ஒருபோதும் தடுப்பது இல்லை. தாங்கள் கற்றறிந்த சாஸ்திரங்களையும் மற்ற புனித நூல்களையும் மற்றவருக்கு போதித்தும் சமய சொற்பொழிவு ஆற்றியும் வருபவர்கள் குருமார்களில் சிறிது மேம்பட்டவர்களாக கருதப்படுகின்றனர். அவர்கள் ஆசிரமங்களையும் சங்கங்களையும் அமைத்து தங்களை பின்பற்றுவோர் மத்தியில் ராஜபோகத்தை அனுபவிக்கின்றனர். அவர்கள் பயணம் செய்து பெரும் கூட்டங்களில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றியும் மாயை ஜீவன் பிரம்மம் பற்றிய பிரச்சனைகளையும் விளக்குவார்கள். மக்கள் ஆயிரக்கணக்கில் அவர்களது சொற்பொழிவுகளை கேட்க திரண்டு வருகிறார்கள். அவர்களது உயர்ந்த கருத்துக்களையும் பரந்த அறிவையும் கண்டு வியந்து அவர்களை மகாத்மாக்கள் அல்லது ஞானிகள் என்றும் கருதுகிறார்கள். மக்கள் கேட்கும் அநேக சிக்கலான கேள்விகளுக்கு இவர்கள் சாஸ்திரங்களிலிருந்து பெற்ற அறிவினால் சரியான பதில் கூறிவிட்டால் இவர்கள் பெரும் மகாத்மாக்களுக்கு ஒப்பாக மதிக்கப்படுகிறார்கள். இவர்களையே குருவாக ஏற்றுக்கொள்ள மக்கள் தூண்டப்படுகிறார்கள். உண்மையில் இவர்களது கல்வி அறிவைத்தான் மக்கள் ஆராய்ந்தார்களே அன்றி இவர்களது உண்மையான ஆன்மீக தகுதியை ஆராயவில்லை. ஒருவரது கல்வியோ அல்லது அறிவோ அவரை முழு நிறைவு அடைந்தவராகச் செய்வது இல்லை. மெய்ப்பொருளை சரியான முறையில் உணர்வது மட்டுமே ஒருவரை உண்மையான யோகி அல்லது ஞானியாக உருவாக்குகிறது என்பதை நன்றாக மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். வெளித்தோற்றத்தினாலும் கல்வியினாலும் நாவன்மையினாலும் நம் மனதில் பதிந்த ஒருவர் ஆன்மீக பயிற்சி முறையினால் அடைந்திருக்கும் நிலை மிக தாழ்ந்ததாக கூட இருக்கலாம். ஆகையினால் கல்வி அறிவு மட்டும் ஒருவரை உண்மையான மகாத்மா அல்லது யோகி என்று கூறுவதற்கு அளவுகோல் ஆகாது. அம்மாதிரியே ஒருவருடைய அற்புத செயல்களோ அல்லது அவருடைய தனிப்பட்ட வழிமுறைகளோ அல்லது பழக்கங்களோ அவரை மகாத்மா அல்லது குரு என்று முடிவு கட்டுவதற்கான உண்மையான பரீட்சை அல்ல. ஆனால் மெய்மை உணரும் பாதையில் அவர் எந்த நிலையை அனுபவ ரீதியாக அடைந்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதுதான் சரியான வழிமுறையாகும். ஒரு மகாத்மா என்பவர் மாபெரும் தனித்தன்மை பெற்றவர் என்று பொதுவாக கருதப்படுவது எனக்கு சரியாக தோன்றவில்லை. எளிமையாக, வெளியே தெரியாதவராக அல்லது யாரும் பொருட்படுத்தாத ஒருவராக, பெருமை, கர்வம், ஆணவம் போன்ற உணர்வுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவராக, நான் என்பதே சிறிதும் இல்லாத ஒரு நிலையில் நிரந்தரமாக இருப்பவரையே ஒரு மகாத்மா என்று நான் விளக்கிக் கூறுவேன். சிலர் அறிவுதான் மெய்மை உணர்தலின் முதற்படி என்றும், ஆகவே அது அவசியமானதும் தவிர்க்க முடியாததும் ஆகும் என்றும் கருதுகின்றனர். அவர்கள் கருத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏனெனில் அறிவு மூளையால் மட்டுமே சாதிக்கப்படுகிறது. ஆனால் மெய்மை உணர்தல் என்பது ஆன்மா விழித்தெழுவதால் ஏற்படுகிறது. ஆகையால் இது அறிவிற்கு மிகவும் அப்பாற்பட்டது.
ஆன்மீக அறிவியல் பற்றிய நூல்களில் பல்வேறு ஆன்மீக நிலைகளிலுள்ள மனதின் தன்மைகளை படித்து அறிந்து கொள்கிறோம். ஆனால் பயிற்சியால் அடையும் சாதனைகளில் இருந்து நாம் வெகு தூரத்தில் இருக்கிறோம். நாம் மக்களிடம் இம்மாதிரி நிலைகளைப் பற்றி பேசலாம். அவற்றை ஆதரித்தோ எதிர்த்தோ தர்க்கம் செய்து நம் கல்வியறிவின் உயர்தரத்தை நிலைநாட்டலாம். ஆனால் உள்மனதில் அவற்றை நாம் சற்றும் அறியாதிருப்போம். நாம் உபன்யாசங்களையும் கீதையை பற்றிய பேருரைகளையும் கேட்கச் செல்கிறோம். நாள் தவறாது கீதையில் இருந்து சில பகுதிகளை பாராயணம் செய்கிறோம். பெரிய அறிவாளிகளால் அதை பற்றி எழுதப்பட்ட விரிவுரைகளை படிக்கிறோம். இவற்றினால் நம்முள் அனுபவ ரீதியாக என்ன பலன் ஏற்பட்டுள்ளது? இவற்றில் கூறப்பட்டுள்ள நிலைகளில் ஒன்றையாவது நாம் எவரேனும் அனுபவத்தில் அடைய முடிந்ததா? உலகமே மாயை, மனிதனே பிரம்மம் என்பது போன்ற சொற்களை அவர்கள் திரும்ப திரும்ப கூறலாம். ஆனால் உள்மனதில் அவர்கள் தாம் பேசும் சொற்களின் பொருளையே உணராத நிலையில் இருக்கிறார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்து கீதை கேட்கும்போது அர்ஜுனன் பெற்ற கீதையின் நிலையை வேறு எவராலும் பெற முடியவில்லை. மகாபாரத போர் துவங்குவதற்கு முன் கண்ணன் அர்ஜுனனுக்கு செய்த உபதேசத்தின் விளக்கம்தான் இன்று நம்மிடம் இருக்கும் பகவத்கீதை. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன் வாய்மொழியால் விவரித்த நிலைகளை பிராணாகுதி மூலமாக அர்ஜுனனின் இதயத்திற்குள் செலுத்தினார். அதன் விளைவாக அர்ஜுனன் தன் உள்ளும் புறமும் எங்கும் அந்நிலை பரவியிருந்ததை அனுபவபூர்வமாக உணர்ந்தான். இப்படியாக அவன் கேட்ட ஒவ்வொரு சொல்லும் அவன் இதயத்திற்குள் நேராகச் சென்று ஒரு நிரந்தர பலனை உருவாக்கியது. இக்காலத்தில் கீதையை போதிப்பவர்களும் ஆசிரியர்களும் கேட்போர் மனதில் விரும்பும் விளைவை ஏற்படுத்த இயலாததற்கு காரணம் அவர்களிடம் கேட்பவர்களுக்குள் அந்நிலைகளை பிராணாகுதி மூலமாக செலுத்தும் சக்தி இல்லாததே ஆகும். கீதையில் விவரிக்கப்பட்ட வெவ்வேறு மனோநிலைகள் ஒரு மனிதன் தனது ஆன்மீக பாதையில் முன்னேறும்போது எதிர்ப்படும் வெவ்வேறு படிகள்தான். அவை தாமாகவே உள்ளிருந்து வளர்ச்சி அடைகின்றன. பக்குவமடைவதற்கு முன்பே சம்பிரதாய வழிகள் மூலம் ஒரு குறிப்பிட்ட மனோநிலையை அடைய முயற்சித்தால் அவை நம்முள் உள்ள ஸ்தூலத்தன்மையை அதிகரித்து நம் முன்னேற்றத்திற்கு பாதகம் விளைவிக்கின்றன. மத கொள்கைகளின் முக்கியத்துவம் பற்றி நன்றாகவும் இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்பது பற்றி அறிவுரையும் கூறுபவர் ஒரு உண்மையான குரு ஆகிவிடமாட்டார். அநேகமாக இது பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும். குருவிடமிருந்து நமக்கு தேவைப்படுவது என்னவென்றால், நமது ஆன்மாவை விழிக்கச் செய்ய வல்ல ஒரு உண்மையான தூண்டுதலும் மெய்மை நிலையை நோக்கிச் செல்லும் மார்க்கத்தில் அவரது நேரிடையான ஆதரவும் ஆகும். நாம் வெற்றியை குறிக்கோளாய் கொண்டால் இப்படிப்பட்ட ஒரு மனிதரையே தேடி அடைய வேண்டும். ஆகையால் நம் ஆன்மீக குருவாய் ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்காக அவருடைய கல்வி அறிவையோ அல்லது அற்புதங்களையோ கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் மெய்மை நிலை உணரும் ஆன்மீகத் துறையில் அவரது அனுபவ சாதனைகள் என்ன என்பதைத்தான் மதிப்பிட வேண்டும். விடுதலையடைந்த ஒருவரே உங்களை நிரந்தர தலையிலிருந்து விடுவிக்க முடியும். உங்கள் குருவே சம்ஸ்காரங்கள், மாயை, அகங்காரம் இவற்றின் தலைகளில் இருந்து விடுபட்டிராவிட்டால் அவரால் உங்களை அந்த தலைகளில் இருந்து விடுவிக்க முடியாது. உதாரணமாக, நீங்கள் ஒரு கம்பத்திலும் உங்கள் குரு மற்றொரு கம்பத்திலும் கட்டப்பட்டிருந்தால் எப்படி அவர் உங்களை அந்த கட்டிலிருந்து விடுவிக்க முடியும்? தானே சுதந்திரமாக இருக்கும் ஒருவர்தான் உங்களை அடிமைத்தலையிலிருந்து விடுவிக்க முடியும். தங்கள் சுய செல்வாக்கை வளர்ப்பதிலும் சுய லாபத்தை பெருக்குவதிலும் கவனம் செலுத்தும் தகுதியற்ற குருமார்களிடம் அவர்கள் தங்களை ஒப்படைத்துக் கொண்டதுதான் அநேகமாக மக்கள் வழிதவறிச் சென்றதற்கு முக்கிய காரணம். இதை மனதில் கொண்டுதான் அந்த குருமார்கள்
ஏமாற்று வேலைகளின் மூலம் பதவியையும் செல்வாக்கையும் நிலைநாட்டுவதில் ஆர்வம் கொள்கின்றனர். தன்னைவிட அதிக முன்னேற்றமடைந்தவர் அல்லது அதிக தேர்ச்சி திறன் பெற்ற ஒருவரின் மேன்மையை ஒப்புக்கொள்வது அவர்களது அதிகாரத்திற்கும் பதவிக்கும் பெருமைக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். இது அகங்காரத்தின் மிக கேடான நிலையே தவிர வேறொன்றும் இல்லை. இப்படிப்பட்ட குருவிடம் தங்களை சமர்ப்பித்து கொண்டால் அவரிடமிருந்து ஸ்தூலத்தன்மைகளிலேயே மிக மோசமான அகங்கார உணர்வை பெறுவோம். இது உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தை நிச்சயமாக தடை செய்யும். இந்த கெடுதல் இருக்கும் வரை முக்தி என்பது சாத்தியமில்லை. ஆன்மீகம் என்பது மனதின் அதிநுட்பமான நிலை. அதனுடன் ஒப்பிடும்போது மற்ற எதுவும் கனமுள்ளதாகவும் ஸ்தூலத்தன்மை உள்ளதாகவும் தோன்றும். ரோஜா மலரின் இனிய வாசனையை நுகரும்போது புலன்களில் தோன்றும் மிக மென்மையான உணர்வு கூட இதைவிட பன்மடங்கு கனமானதாக இருக்கும். இது இயற்கையுடன் பூரணமாக ஒத்திசைந்து பரிபூரண அமைதியும் மிதத்தன்மையும் உள்ள ஒரு நிலை என்று கூறலாம். இம்மாதிரியான மனநிலையில் எல்லா இந்திரியங்களும் புலன்களும் தூங்கும் நிலையில் உள்ளடங்கிய நிலையில் இருக்கின்றன. அவற்றின் வேலைகள் தன்னிச்சையாக நடப்பதனால் அவற்றால் மனதில் யாதொரு பதிவும் ஏற்படுவது கிடையாது. முழு அமைதி என்பது இதனுடைய ஒரு உயர்ந்த நிலைகளில் ஒன்றாகும். ஆனால் உண்மையான மெய்ப்பொருள் இதற்கும் அப்பாற்பட்ட ஒன்றாகும். அதை அடையும்போது அமைதியின் உணர்வும் கூட இல்லாமல் போய்விடுகிறது. மிக குறைந்த அளவுதான் என்றாலும் அமைதியின் உணர்வு கூட மனதில் ஒரு கனத்தை ஏற்படுத்துகிறது. எப்பொழுது நாம் அமைதி இருப்பதைக் கூட உணராமல் இருக்கிறோமோ அப்போதுதான் உணர்வுகளின் அழுத்தத்திலிருந்து அல்லது எண்ணப்பதிவுகளிலிருந்து உண்மையாகவே விடுபட்டிருக்கிறோம். இந்த நிலையின் தன்மை விசித்திரமானது. உண்மையில் இது பேரின்பமும் அல்ல, அதற்கு எதிர்மறையும் அல்ல. இந்த நிலையின் உண்மையான தன்மையை வார்த்தைகளால் எடுத்துக் கூற முடியாது. இதுவே நாம் இறுதியில் அடைய வேண்டிய நிலை. எவரொருவர் இந்நிலையில் நிரந்தரமாக இருந்து கொண்டு தன் மனோசக்தியால் அபியாசியின் இதயத்தில் ஆன்மீக நிலையை செலுத்தி அவரிடம் உள்ள சிக்கல்களையும் தடைகளையும் நீக்கும் வல்லமையும் தகுதியும் கொண்டிருக்கிறாரோ அவரே திறமை வாய்ந்த குருவாவார். இந்த நிலைக்கு கீழே உள்ள எவரும் மற்றவர்களுக்கு ஆன்மீக பயிற்சி அளிக்க தகுதியற்றவர்கள் ஆவர். நம் பண்டைய கால ஞானிகளால் பரந்த அளவில் பயிற்சி செய்யப்பட்டு வந்த யோக முறைப்படி பிராணாகுதியை செலுத்தும் மிக பழமையான வழியானது இன்று தான் தோன்றிய நாட்டிலேயே முழுவதும் மறைந்து போய் வெகு சிலரால் மட்டுமே ஒப்புக்கொள்ளும்படியான நிலைமைக்கு வந்தது மிகவும் வருத்தத்திற்கும் பரிதாபத்திற்கும் உரிய நிலையே. சிலர் இதை மற்றவர் மனதை வசீகரிக்கும் வித்தை அல்லது மற்றவர் மன ஆற்றலால் தூண்டப்படும் மயக்க நிலை என்றும் தவறாக விளக்கி கேலி செய்ய முயல்கின்றனர். நான் ராஜயோகத்தின் செயல்திறன் என்னும் புத்தகத்தில் இதை பற்றி விவரமாய் விளக்கியிருக்கிறேன். ஆன்மீக பயிற்சியில் மேல்நிலைகளை அடைவது பிராணாகுதி முறையில் யோக சக்தியை செலுத்துவதனால் மட்டுமே சாத்தியமாகும், வேறு வழிகளால் அல்ல என்று என்னால் உறுதியாக கூற முடியும். தற்காலத்தில் படித்தவர்களின் மத்தியில் இந்த முறையை பற்றி அடிக்கடி குறிப்பிடப்படுவதால் சில மதபோதகர்கள் தம் திறமையின்மையை மறைப்பதற்காக இதிலொன்றும் தனிப்பட்ட தன்மை இல்லை என்று மக்களிடம் விவரித்து கூறுகின்றனர். சாதாரணமாக நம் மனதில் எழுகின்ற குழப்பம் விளைவிக்கும் எண்ணங்கள் நாம் ஒரு மகாத்மா அல்லது மகானுடன் இருக்கும் பொழுது ஓரளவு விலகி நமக்கு சிறிது நேரம் நிம்மதியை தருகின்றது. இது அந்த மகாத்மாவிடமிருந்து வரும் பிராணசக்தியின் பலன் என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
தமது திறன் இன்மையை பூசி மெழுகி பொதுமக்களை ஏமாற்றுவதற்காகவே அம்மாதிரி விளக்கங்களை கொடுக்கிறார்கள். மகாத்மாவின் புனித எண்ணங்கள் காரணமாக அவரிடமிருந்து வெளிவரும் பரமாணுக்களின் மிகச்சிறிய துகள்கள் மூலமாக தானாக ஏற்படும் கதிர்வீச்சின் விளைவையே இவர்கள் பிராணாகுதி என்று பொருள்படுத்துகிறார்கள். அந்த கதிர்வீச்சு அங்கு கூடியிருக்கும் எல்லோருக்கும் கிடைக்கிறது. அதன் விளைவாக அவர்கள் அவருடன் இருக்கும் வரை ஓரளவு அமைதி நிலவுகிறது. அது இயற்கையாக நடைபெறும் ஒன்றே தவிர பிராணாகுதி அல்ல. இம்மாதிரியான பரமாணுக்கள் மகான்கள் அல்லது ஞானிகளிடமிருந்து மட்டுமல்லாது நல்லவர், பொல்லாதவர், புனிதமானவர், பரம அயோக்கியன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரிடம் இருந்தும் கதிர்வீச்சாக பரவுகின்றன. பக்தி இல்லாத அல்லது ஒழுக்கம் கெட்ட மனிதருடன் சிறிது நேரம் இருந்தால் அவரிடமிருந்து அவர் குணத்திற்கு ஏற்ற பரமாணுக்கள் வெளிவந்து இதன் விளைவாக நமது எண்ணங்களும் அதே வழியில் சிறிது நேரம் செல்வதைக் காணலாம். இம்மாதிரியான பரமாணுக்களின் பலன் சிறிது நேரமே இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் வெளிவந்தவுடன் அவை மறைந்து விடுகின்றன. மதபோதகர்கள் தாங்கள் செய்யும் பிரச்சாரங்களை கேட்டு அதன்படி மக்கள் நடப்பதில்லை என்று குறை கூறுவதற்கு இதுவே காரணமாகும். தங்கள் உபதேசங்களை கேட்டு திரும்பும் அவர்கள் தங்கள் மனதில் ஒன்றையும் தக்க வைத்துக் கொள்வதில்லை, தாங்கள் கேட்ட அனைத்தையும் உதறிவிடுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். இது மக்களின் குற்றமல்ல, அந்த போதகரின் குறை என்றே சொல்ல வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு தாங்கள் மேடையிலிருந்து செய்யும் உபதேசத்தை இதயத்திற்குள் பிராணாகுதி மூலம் செலுத்தும் சக்தி அல்லது திறமை இல்லை. நாம சங்கீர்த்தனங்களைப் பற்றியும் இம்மாதிரி அபிப்பிராயங்கள் கூறப்படுவது உண்டு. இம்மாதிரியான நேரத்தில் ஏற்படும் ஒரு அமைதியான நிலையை பிராணாகுதியினால் ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள். இது உண்மையில் அவர்கள் ஒருங்கிணைந்து பாடுவதினால் ஏற்படும் ஒலி அதிர்வலைகளின் விளைவே ஆகும். நாம் கலந்து கொள்ளும் எல்லா இசை நிகழ்ச்சிகளிலும் இதை அனுபவிக்கிறோம். இம்மாதிரியான நேரங்களில் நம்முடைய மனம் நம் கவனத்தில் இருக்கும் ஏதோ ஒன்றின் மேல் சாதாரணமாக குவிந்திருப்பதால் மற்ற விஷயங்களின் மேல் தற்காலிகமாக மனநாட்டம் இல்லாமல் இருக்கிறோம். சங்கீர்த்தனங்களை கேட்கும் பொழுது நமது எண்ணங்கள் புனிதமான ஒன்றின் மேல் இருப்பதால் அதை நமது இதயத்தில் தானாகவே உணர ஆரம்பிக்கின்றோம். இதற்கும் பிராணாகுதிக்கும் சம்பந்தம் இல்லை. பிராணாகுதி என்பது ஒரு மிக உயரிய யோக சக்தி. இதன் மூலம் ஒரு யோகியால் தனது சங்கல்ப சக்தியை உபயோகித்து யோக சக்தி அல்லது தெய்வீக பிரகாசத்தை மற்றவர்களுடைய இதயத்தில் செலுத்தி ஆன்மீக மார்க்கத்தில் அவர்கள் முன்னேறுவதற்கு தடங்கல் செய்யும் அல்லது தீங்கு விளைவிக்கும் அனைத்தையும் நீக்க முடியும். இந்த தெய்வீக சக்தியை அவர் தமது அருகில் உள்ளோருக்கு மட்டுமல்லாமல் வெகு தூரத்தில் உள்ளவர்களுக்கும் செலுத்த முடியும். இந்த சக்தியை எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் உபயோகப்படுத்த முடியும். இந்த தெய்வீக சக்தியின் மேல் ஆதிக்கமுள்ள ஒருவர் தமது பார்வையாலேயே அபியாசியின் மனதில் அவரது தற்போதைய நிலைக்கு மிகவும் மேம்பட்ட ஒரு மகோன்னதமான நிலையை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ உருவாக்க முடியும். இது இல்லாவிடில் இம்மாதிரி நிலையை அடைய அபியாசிக்கு ஆயுட்காலம் முழுவதும் தேவையாக இருக்கும். இது வெறும் வீணான உறுதிமொழி அல்ல, அப்பட்டமான உண்மையும் கூட. இதில் விருப்பமுள்ள ஒருவர் எப்போது வேண்டுமானாலும் அனுபவ ரீதியாக இதனை நிரூபித்து பார்த்து கொள்ளலாம். மகான்கள் பிராணாகுதி சக்தியினால் ஒரே பார்வையில் மனிதனின் இயல்பையே முற்றிலும் மாற்றியிருக்கிறார்கள்.
எனது மாஸ்டர் ஃபதேகர் நகரைச் சேர்ந்த சமர்த்த குரு ஸ்ரீ ராம்சந்திரஜி மகராஜ், சுவாமி விவேகானந்தர் போன்ற மேலும் சிலரும் இதன் மிகச்சிறந்த உதாரணங்கள் ஆவர். தன்னை வழிநடத்துபவராக அல்லது குருவாக எப்படிப்பட்ட மனிதரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பது சிரமமில்லை. நமது நோக்கத்தை இறுதி லட்சியத்தின் மேல் வைத்துவிட்டால் அந்த இலக்குக்கு தகுதியில்லாதவராக தெரியும் எவராலும் நாம் திருப்தி அடைய மாட்டோம். ஒவ்வொரு யோகியும் ஞானியும் ஆன்மீகத்தில் அவரவருக்கே உரிய நிலையையும் முன்னேற்றத்தையும் அடைந்திருப்பார். நாம் அவர்களில் எவராவது ஒருவருடன் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் நம்மை இணைத்து கொண்டு அவருடைய உச்ச நிலையுடன் ஒன்று சேர முடிந்தால் நாமும் அவர் அடைந்த நிலையை அடைவோம். ஆகையினால் எவர் மிக உன்னதமான நிலையை அடைந்திருக்கிறாரோ அவரையே குருவாக தேர்ந்தெடுக்க வேண்டியது மிகவும் அத்தியாவசியமாகிறது. துரதிருஷ்டவசமாக குறைந்த நிலையை அடைந்த ஒருவரை நாம் ஏதோ ஒரு காரணத்தினால் தேர்ந்தெடுத்து விட்டோமானால் நாமும் அதற்கு ஏற்றபடி நமது இறுதி நிலையில் பின்தங்கியே நிற்போம். பொதுவாக ஒருவர் விராட் தேசம் என்று அழைக்கப்படும் பிரம்மாண்ட மண்டலத்தின் நிலையையாவது அடைந்திருந்தால்தான் மற்றவர்களுக்கு ஆன்மீக குருவாவதற்கு தன்னை தகுதியுள்ளவர் என்று கருதலாம். இந்த பௌதீக உலகில் நடைபெறுபவையெல்லாம் முன்கூட்டியே இந்த பிரம்மாண்ட மண்டலத்தில் சூட்சுமமான உருவத்தில் தோன்றுகின்றன. எந்த குருநாதர் அந்த மண்டலத்துடன் தொடர்பு கொண்டுள்ளாரோ அவர் என்றும் வற்றாத சக்தியுடன் நிரந்தர தொடர்பு கொண்டவராய் இருக்கின்றார். ஆனால் மேற்சொன்ன நிலையை அடைவதற்கு முன் ஒருவர் மற்றவர்களுக்கு ஆன்மீக பயிற்சி கொடுக்கும் வேலையை எடுத்துக்கொண்டால் அவர் தனது சக்தியை இழப்பது மட்டுமல்லாமல் தன்னிடம் பயிலும் சீடர்களின் வினைப்பயன்களாலும் கடினத்தன்மையினாலும் அசுத்தமடைந்து வெகு சீக்கிரம் தானே கெட்டுவிடுகிறார். பொதுவாக நமது மிஷனில் இந்நிலையை அடைந்தவருக்கு கூட பயிற்சி அளிக்க அனுமதி அளிக்கப்படுவது இல்லை. எவரொருவர் மற்றவருக்கு குருவாகவோ அல்லது ஆசிரியராகவோ இருக்கும் எண்ணத்திற்கு தன் மனதில் சிறிது கூட இடம் கொடுக்கவில்லையோ அவர்தான் உண்மையில் பயிற்சி அளிப்பதற்கு தகுதியானவர் ஆகிறார். தான் குரு என்ற எண்ணம் ஒருவர் மனதில் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை வந்து சென்றால் கூட அவர் தன்னுடைய ஆயுள் முழுவதும் குருவாவதற்கு தகுதியற்றவர் ஆகிறார் என்று நான் சொல்வேன். இம்மாதிரி ஒரு எண்ணம் இருப்பதே அவர் தன் மனதில் தன் சுய முக்கியத்துவத்தையோ அல்லது பெருமையையோ பேணி வளர்க்கிறார் என்பதை காட்டுகிறது. தான் மாஸ்டர் என்ற ஒரு உணர்வை ஒருவர் தன்னுள் தொடர்ந்து இருத்தி கொண்டு இருந்தால் அது சீக்கிரமே ஆணவத்தின் அடிமட்ட நிலையான தற்பெருமையாக வளர்கிறது. இதனால் ஏற்படும் விளைவுகள் ஒரு குருவின் மிக பெரும் குறைபாடுகளாக ஆகிவிடுகின்றன. ஆகவே ஒருவர் ஆன்மீகத்தில் குரு ஆவதற்கு முன்பு இம்மாதிரியான கெடுதல் விளைவிக்கக்கூடியவைகளிலிருந்து விடுபட்டிருப்பது அத்தியாவசியமாகிறது. கடவுள்தான் உண்மையான குரு அல்லது மாஸ்டர். நமக்கு அவர் ஒருவரிடமிருந்துதான் ஒளி கிடைக்கிறது. ஆனால் சாதாரண திறமை உள்ளவர்களால் இறைவனிடமிருந்து நேரடியாக அகத்தூண்டுதல் பெறுவது என்பது மிகவும் கடினமாதலால் நாம் எல்லாம் வல்ல இறைவனுடன் இணைப்பை ஏற்படுத்தி கொண்ட ஒருவருடைய உதவியை நாடுகிறோம். அவர் தன்னை குரு அல்லது மாஸ்டர் என்று நினைத்தால் கூட கடவுளுக்குரிய இடத்தை அபகரிக்கிறார் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. அது தெய்வ நிந்தனையே அன்றி வேறொன்றும் இல்லை. ஆகவே அவர் தன்னை கடவுளின் மிக பணிவான சேவகனாக எண்ணி அந்த பரம்பொருளின் பெயரால் மனித சமுதாயத்திற்கு தொண்டு புரிய வேண்டும். இதில் அகங்காரத்திற்கு ஒரு சிறிதும் இடம் இருக்காது. இன்று
துரதிருஷ்டவசமாக எங்கும் காணப்படும் ஆணவத்தின் தீய விளைவுகளுக்கும் இடம் இருக்காது. எங்கு இம்மாதிரியான கேடுகள் இருக்கின்றனவோ அங்கு சத்திய நிலை அறவே இருக்காது. குரு அல்லது போதகர் என்பவர் தன் மேன்மை அல்லது உயர்வு ஆகிய உணர்வுகளுக்கு இதயத்தில் ஒரு சிறிதும் இடம் கொடுக்கலாகாது. அவர் தன்னை மனித சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வந்த மிக தாழ்மையான சேவகனாகவோ அல்லது நண்பனாகவோதான் கருத வேண்டும். மதிப்பிற்குரிய என் மாஸ்டர் இதற்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தார். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடன் இருந்தவர்களை சகோதரர்களாகவே பாவித்து வந்தார். அவர்கள் தமது சீடர்கள் என்ற எண்ணமானது ஒரு முறை கூட அவர் மனதில் தோன்றியது இல்லை. அவர் தனது சீடர்களுக்கும் கூட தனிப்பட்ட முறையில் பணிவிடை செய்ய எப்பொழுதுமே தயாராயிருந்தார். பல முறை சீடர்களுக்கும் தெரியாமலேயே சேவை செய்தும் இருக்கிறார். குருவானவர் தனது எஜமான நிலையை விட்டுவிட்டு தன்னை மனித சமுதாயத்தின் ஒரு சாதாரணமான சேவகனாக கருதுவது மிக முக்கியமான அம்சம் என்று நான் நினைக்கின்றேன். சீடர்கள் தமக்காக வேலை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பது நியாயமானது அல்ல. ஏதோ சில தீராத சந்தர்ப்பங்களில் முக்கியமான தேவைக்காக அவர்களுடைய உதவியை பெறலாம். அந்த உதவியும் தான் சீடர்களுக்கு எவ்வளவு தொண்டு செய்ய தயாராக இருக்கிறாரோ அந்த அளவுதான் இருக்க வேண்டும். தற்காலத்தில் குருமார்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளும் பலர் தமது சௌகரியத்திற்காகவும் வீண் பகட்டையும் ஜம்பத்தையும் வளர்க்கவும் சீடர்களின் பணிவிடைகளை ஊக்குவிக்கிறார்கள். குருவின் பாதங்களை தொடுவதாலும் அவருடைய கைகால்களை பிடித்து விடுவதாலும் குருவிடம் இருக்கும் மின்காந்த சக்தி சீடனுக்குள் பாய்ந்து அந்த சீடன் புனித சம்ஸ்காரங்களை அடைய உதவுகிறது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இம்மாதிரி செய்வதால் சீடன் குருவிடமிருந்து தூய்மையையும் புனித தன்மையையும் அடைகிறான் என்கிறார்கள். அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் குருவே அந்த பணிவிடைகளை சீடனுக்கு செய்தால் அதே பலன் கிடைக்காதா என்று நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதை யாராலும் மறுக்க முடியாது. நிச்சயமாக இதன் உள்நோக்கம் அவரது சுகசௌகரியமும் ஓய்வுமே என்பது புலனாகிறது. தற்காலத்தில் தேவைக்கு ஏற்ப இம்முறையை மாற்றி குருவே அம்மாதிரி தொண்டுகளை தம் சீடர்களுக்கு செய்ய வேண்டும் என்பது என் தாழ்மையான கருத்து. உண்மையாகவே குருவின் நிலை மிக வினோதமானது. அவர் தன்னை ஒரு மாஸ்டர் என்று எண்ணி அதனால் தன் சக மனிதர்களை விட தான் மேம்பட்டவர் என்ற உணர்வில் இருந்தால் அது குருவின் அகந்தையை வெளிப்படுத்துகிறது. சீடன் தானாகவே அன்புடனும் பக்தியுடனும் குருவிற்கு பணிவிடை செய்வதில் ஈடுபடுவது அவனுடைய விருப்பத்தை பொறுத்ததே. பணிவிடையை கேட்டுப் பெறும் உரிமையோ சலுகையோ குருவிற்கு கிடையாது. ஒரு நிகழ்ச்சி என் நினைவிற்கு வருகிறது. ஒரு அப்பாவி மனிதன் ஒரு சமயம் இம்மாதிரியான குரு ஒருவரிடம் சென்று தான் அவருக்கு சீடனாவதாக ஒப்புக்கொண்டான். குருவானவர் தனக்கு மேலும் ஒரு சீடன் கிடைத்தான் என்ற மகிழ்ச்சியில் சீடனின் கடமைகளை அவனுக்கு போதிக்க ஆரம்பித்தார். நீ உன்னுடைய குருவிற்கு முற்றிலும் அடிபணிந்து இருக்க வேண்டும். எல்லா நேரமும் அவருடைய சொந்த தேவைகளையும் பணிகளையும் கவனிக்க வேண்டும். நீ தினமும் காலையிலும் மாலையிலும் அவரை விழுந்து வணங்க வேண்டும். இரவில் குரு உறங்கிய பின் படுக்கச் சென்று காலையில் அவர் விழிக்கு முன் எழுந்திருக்க வேண்டும். அவன் இதையெல்லாம் செய்வது தன்னால் முடியாது என்பதை உணர்ந்து, நான் இதன்படி நடந்து கொள்ளத் தவறினால் அதன் விளைவு என்ன
என்று அப்பாவித்தனமாய் கேட்டான். அதற்கு, நீ இங்கிருந்து வெளியேற்றப்படுவாய், நீ அழிந்து போவாய் என்ற உறுதியான பதில் கிடைத்தது. அவன் அதற்கு மரியாதையுடன், ஐயா, அப்படியானால் நீங்கள் என்மேல் கருணை கூர்ந்து என்னையே குருவாக ஏற்றுக்கொண்டால் நல்லது என்றான். குருவுக்கும் சீடருக்கும் இடையே பொறாமையும் சச்சரவுகளும் ஏற்படுவதைப் பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். இவை எதனால் ஏற்படுகின்றன? சுயநலத்தினாலும் சுய லாபம் நாடுவதினாலும் தான். ஆகையால் குரு என்பவர் கண்டிப்பாக சிறிது கூட சுயநோக்கமும் தன்னலமும் இல்லாதவராக இருக்க வேண்டும். கர்வம் அல்லது பெருமிதம் போன்ற உணர்வுகளிலிருந்தும் அவர் முற்றிலும் விடுபட்டவராக இருக்க வேண்டும். அவர் தன்னலம் அற்றவராகவும் மனித சமுதாயம் முழுவதற்கும் உண்மையான சேவகனாகவும் பெயர், புகழ் அல்லது செல்வமடையும் நோக்கம் இல்லாமல் தூய அன்புடன் மனிதர்களுக்கு கற்பிப்பவராகவும் இருக்க வேண்டும். அவர் ஆன்மீகத்தின் உச்சநிலை வரை சென்றவராகவும் மேலும் பிராணாகுதி சக்தியை யோக முறையில் சீடனின் இதயத்திற்குள் செலுத்தும் திறமை பெற்றவராகவும் இருக்க வேண்டும். நாம் முழு வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் அத்தகைய ஒருவரைத்தான் நமது வழிகாட்டியாக கொள்ள வேண்டும். தகுதியற்ற குருவின் வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிவதை விட வாழ்நாள் முழுவதும் குருவே இல்லாமல் இருந்து விடுவதே மேலானதாகும்.